உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எல்லாமே போய் ஷாலு. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த குடும்பத்தார்கிட்ட இருக்குன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு எதுவுமே தெரியல. அக்கா, நான் என்னத்த சொல்ல? நான் தான் பைத்தியக்காரியா இருந்துட்டேன். அந்த வீட்ல எல்லாரும் என்ன நேசிக்கிறாங்கன்னு தான் நினைச்சேன். ரிஷிக்கு நான் தான் பொருத்தமானவன்னு நான் நினைச்சேன். நாங்க 2 பேரும் தான் அருமையான ஜோடின்னு நான் நினைச்சேன். ஆனா அது எல்லாமே தப்பு. ஆனா நான் நினைச்ச மாதிரி அங்க யாருமே நினைக்கல. ரிஷிக்கு நான் பொருத்தமானவள நினைக்கல. அவங்களுக்கு லக்ஷ்மி வேண்டாம். அவங்களுக்கு லக்ஷ்மியோட ஜாதகம் தான் வேணும். என்ன விட நேஹாவோட ஜாதகம் சரியா இருந்திருந்தா அவங்க நேஹாவுக்கு கட்டி வச்சிருப்பாங்க. வேற எந்த வித்தியாசமும் இல்ல. அக்கா அழாதக்கா. என்னவோ நினைக்க என்னவோ நடந்துருச்சு. அக்கா அழாதக்கா ப்ளீஸ் அழாதக்கா. ஷாலு, அவங்க என்னுடைய அடையாளத்தை அழிச்சிட்டாங்க. ஷாலு, ரிஷியோட மனைவி அது போய், அப்புறம் இப்போ ஓபராய் குடும்பத்தோட மருமக அது கூட போய். ரிஷி என்னைக்குமே என்ன மனைவியா ஏத்துக்கல. எனக்கு இன்னைக்குதான் புரிய வருது, அந்த குடும்பத்துல யாருமே என்ன மருமகளா ஏத்துக்கல. ஒவ்வொரு தடவையும் அவங்க ஏதாவது பண்றாங்க, நானும் அப்படியே உடைஞ்சு போயிடுறேன். இதை விட ஒரு பெரிய கொடுமை வேற எதுவும் இருக்காதுன்னு தான் நான் நினைப்பேன். ஆனா உடனே அதை விட ஒரு பெரிய துக்கத்தை அவங்க கொடுப்பாங்க. அதை விட பெரிய அடியை கொடுத்து என்ன தவிக்க வைப்பாங்க. அவங்க என்னதான் விரும்புறாங்கன்னா செத்து போகணும். என்ன பேசுற? நீ சொன்ன விஷயம் எல்லாத்தையும் மறந்துட்டியா? இந்த மாதிரி பல கஷ்டங்களை நம்ம பார்த்துதான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கோம்க்கா. இதுக்கு மேல வேண்டாம்க்கா. நீ மனசளவுல உடைஞ்சு போயிருக்க, ஆனா உயிரோட இருக்க. இது போதாதா? நீ கஷ்டத்தால உடைஞ்சு போயிருக்க, உனக்கு சப்போர்ட் கொடுக்கதான் நாங்க இருக்கோம்லக்கா. இது போதாதா? நீ அவங்களால நிறைய ஹர்ட் ஆயிருக்க, உனக்கு கஷ்டமா இருக்கு. அது காலப்போக்கில சரியாயிடும். இன்னொரு விஷயம், மரணம் ஒரு தடவை தான் வரும். வந்தா நம்மளோட வாழ்க்கையை எடுத்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுக்கா. நீ எங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாக்கா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க, ரொம்ப பயமா இருக்கு. நீ இல்லாம நாங்க என்ன பண்ணுமான்னு யோசிச்சு பாத்தியா? அக்கா, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நானும் ஷாலுவும் மட்டும் உயிரோட இருந்து என்ன பண்ண போறோம்? எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அந்த மாதிரி பேசுறீங்க. நான் அப்படி பேச மாட்டேன். நான் தான் தப்பா பேசிட்டேன். சாரி. நான் தான். தண்ணிய குடி. வேண்டாம் அக்கா, நம்ம 3 பேருக்கும் இனிமே யாரோட அன்பு தேவையில்லைக்கா. நம்ம அம்மாவும் அப்பாவும் நமக்கு அளவுக்கு அதிகமான அன்பை கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்மளுடைய இந்த ஜென்மத்துக்கு இதுவே போதுமானது. அம்மா, அப்பா, ஏன் எங்களை விட்டு போனீங்க? எதுக்காக போனீங்க? அண்ணி, அண்ணி ப்ளீஸ் காம் டவுன். வேணும்னா நான் ஒரு தடவை ட்ரை பண்ணவா? லக்ஷ்மி கிட்ட பேசவா? கரிஷ்மா, நீயும் அங்கதானே இருந்த. நம்ம பேசுனது எல்லாத்தையும் நீயும் தானே கேட்ட. லக்ஷ்மி பேசுனதையும் கேட்டல. அண்ணி, நான் கேட்டேன். இன்னும் இவங்களுக்கு பணம் தேவையோ என்னமோ, இவங்கள பத்தி தான் நமக்கு தெரியுமே. சரி, நாம வெயிட் பண்ணலாம். இந்த முறை அவளாவே நம்ம கிட்ட வருவா. ஆனா அண்ணி, அந்த லக்ஷ்மி பொண்ணோட பேரை சொல்லாத. அவளை பத்தி என்கிட்ட பேசவே பேசாத. இந்த நேரத்துல நான் என் பையன் ரிஷியை பத்தி மட்டும்தான் யோசிப்பேன். அந்த பொண்ணை பத்தி நினைச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் கொதிக்குது. பயங்கரமா கோவம் வருது. இந்த அளவுக்கு யார்கிட்டயும் நான் கோவப்பட்டதே கிடையாது. ஆனா இன்னைக்கு இவ பேரை எடுத்தாலே எனக்கு கோவம் வருது கரிஷ்மா. இது பாரு, என் முன்னாடி இனி அவளோட பேரை சொல்லாத. லக்ஷ்மி எங்க? நீங்க தப்பா கணிச்சிட்டீங்க. லக்ஷ்மியை பத்தி நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. அவளை பத்தி தப்பா தான் என்கிட்ட சொல்லிருக்கீங்க. அதாவது அவ நம்ம குடும்பத்து மேல அன்பு வச்சிருக்கா, ரிஷி மேல காதலா இருக்கா. அவ தான் உயிரை பணைய வச்சு ரிஷியோட உயிரை காப்பாத்தி இருக்கா. மனைவியா இருக்கும் போது காப்பாத்துனா, அப்படி இல்லாதப்பவ காப்பாத்துனா. என்ன அவ ரிஷியை விரும்புறான்னு சொன்னீங்க. ஆனா இப்ப அதெல்லாம் பொய்யாயிடுச்சு. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா? அவ நிஜமாவே ரிஷியை லவ் பண்ணல. உண்மையை சொல்லணும்னா ரிஷி மேல துளி கூட அவளுக்கு அக்கறை கிடையாது. நம்ம பையன் இருந்தா என்ன, செத்தா என்ன, இத பத்தி அவளுக்கு எந்த கவலையும் இல்லைங்க.
என் கண்ணீரை என்னாலேயே தொடச்சுக்க முடியும். உங்க உதவி ஒண்ணும் எனக்கு தேவைப்படாது. மனசு வலிக்குதுன்னா அது கண்ணீரா தான் வெளியே வரும். ஒரு நிமிஷம், நான் சொல்றது என்ன கேட்கணும்? ஏன் கேட்கணும்? எதுக்காக கேட்கணும்? இன்னும் எத்தனை நாள் தான் கேட்கணும்? என்ன பெத்தவரு உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாரு, அத நான் கேட்டேன். ஏன் அவர் உங்களை புத்திசாலி, மெச்சூர்டு, எல்லார் மேலயும் அன்பு செலுத்துறவர்னு நினைச்சாரு. ஆனா நீங்க மெச்சூர்டா? நீங்க என்ன புத்திசாலியா? எதிர்க்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காத அளவுக்கு நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் நான் முழுசா நம்பினேன். எங்க அப்பா தப்பு பண்ண மாட்டான்னு நினைச்சேன். அவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற மாதிரி தான் நீங்க இருக்கீங்கன்னு நினைச்சேன். அதனாலதான் உங்க பேச்ச நான் முழுசா நம்பினேன். நேரா அவ வீட்டுக்கு போனேன். அவளை நீங்க லக்ஷ்மி தேவின்னு சொன்னீங்க. பேருக்கு ஏத்த மாதிரி தான் அவ நடந்துக்கிறான்னு சொன்னீங்க. நல்ல பொண்ணா, நல்ல மருமகளா நடந்துக்கிறா அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதை நான் நம்பினேன். அதை நம்பி அவ வீட்டுக்கு போய் ஏமாந்துதான் வந்தேன். ரிஷியோட ஜாதக தோஷத்தை பத்தி அவகிட்ட சொன்னேன். எதுக்காக அவளை தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னேன். இப்ப அவ தேவை இருக்குன்னு அவகிட்ட சொன்னேங்க. ஆனாலும் அவ வரவே இல்லை. நீங்களாம்மா? நீங்க வந்ததும் நல்லதா போச்சு. நான் சொல்றத கேளுங்க. அதோட ஆயுஷ், நீயும் தான். நீ கண்டிப்பா இதை கேட்கணும். அந்த லக்ஷ்மிக்காக எல்லார்கிட்டயும் நீ தானே சண்டை போடுவ. மலேஷ்கா கிட்டயும் நீ தான் சண்டை போட்டிருக்க. எப்போ பார்த்தாலும் லக்ஷ்மி ரொம்ப நல்லவ, ரொம்ப பாசமானவ அப்படின்னு சொல்லுவியே. இதெல்லாம் உன் தப்பில் அவ நம்மள ஏமாத்திட்டா. ஒன்ன, இவங்கள, ஏன் நம்ம எல்லாரையுமே அவ முட்டாளாக்கிட்டா. அவ நல்லவளே கிடையாது. அவ நல்ல மருமக இல்ல, நல்ல பொண்ணு கிடையாது. அவகிட்ட எந்த நல்ல விஷயமும் இல்ல. ரிஷியோட உயிரை காப்பாத்த கூப்பிட்டு, ஆனா அவ வரல. நான் எவ்வளவு கெஞ்சி பார்த்துட்டேன். அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டா. இங்க பாரு நீலம், அவ ஏன் வரலன்னா நீ அவளை கூட்டிட்டு வர போல. அவளை விலை பேச போய் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பொண்ணும் பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு மருமகளா வர நினைக்க மாட்டா. அதே மாதிரி பணத்துக்காக வர்றவ நிச்சயம் மருமகளா தன்னோட கடமையை சரிவர செய்ய மாட்டா. எந்த பொண்ணு பணத்தை வாங்கிக்கிட்டு மனைவியோட கடமையை என்ன நீங்க இப்போவுமா அந்த லக்ஷ்மிக்கு பறிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க? இப்போவும் அவளதான் பாராட்டுறீங்க? இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமும் என்னை இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. நான் அவளை ஒண்ணு பணம் கொடுத்து வாங்க போகல. அவளுக்கு உதவி செய்யதான் போனேன். அவன் தலைமையில ஏகப்பட்ட பொறுப்பு இருக்கு. அவளோட தங்கச்சிங்க, சித்தி எல்லாரும் இருக்காங்க அங்க. அந்த பொறுப்புல இருந்து அவ விடுபட்டுடுவா. நம்ம வீட்டுக்கு மருமகளா அவ வருவான்னு தான் நான் அங்க போனேன். இன்னும் சொல்ல போனா இந்த முறை நான் எந்த விஷயத்தையும் மறைக்கல. எல்லாத்தையும் அவகிட்ட தெளிவா எடுத்து சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இதுக்கு மேல நம்ம கிட்ட மறைக்கிறதுக்கு எந்த விஷயமும் இல்ல. அதையும் அவகிட்ட சொல்லிட்டேன். இப்படி பேசிதான் ஏற்கனவே நொந்து போயிருக்கிற அவன் மனச இன்னும் நோகடிச்சிருக்க. நம்ம புள்ள ரிஷியோட ஜாதகத்துல இருந்த தோஷத்தை போக்கத்தான் அவளை வீட்டுக்கு மருமகள் ஆக்கி இருக்க. அதை தவிர வேற எந்த ஒரு தகுதியும் அவளுக்கு இல்லைன்னு சொல்லாம சொல்லிருக்க. அவ ஒரு பர்னிச்சர் மாதிரி யூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருணும். அவளுடைய ஸ்தானம் அவளதான் விளக்கிட்டு வந்திருக்கிற. அப்படின்னா அவ வாழ வந்த வீட்டுல இருக்கிறவங்க மோசமானவங்கன்னு அர்த்தம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.